வணக்கம். இன்று மார்ச் 28 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தோன்னா வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல். அதுவும் இன்றைய தகவல் சில தகவல்கள் இருக்கலாம், குறிப்பாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டிஸ்ட் அட்ரஸ்லாம் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ்டில் நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட நம்ம ஃபோன் போட்டு சொல்கிறோம், ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிட், அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீட் பை லிஸ்டட் கம்பெனிஸ் இந்த வருஷப்படி தான் பார்க்க போகிறோம். அதுமாதிரி இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டவுனில் போச்சு. இதுக்கு காரணம் யாராக இருப்பாங்க? எஃப்ஐஆ, டிஏஆ? நீங்களே யூவிக்குள்ளே நான் பதில் சொல்லிடுறேன். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பழையபடி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4352 கோடிக்கு விற்றுருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல விற்று வாங்கியிருக்காங்க. நேற்று 11000 கோடி என்னமோ வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி 4350 கோடிக்கு விற்றுருக்காங்க. நேற்று வந்து டேட்டா ரொம்ப லேட்டாக வந்ததுனால நான் அப்டேட் பண்ணல. ஸோ நேற்று 11000 கோடி என்னமோ வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி 4352 கோடிக்கு விற்று வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டு டவுனாக போயிருக்கு. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 7646 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அவங்க விற்றதோட ஒரு 2500 கோடி 3000 கோடி அதிகமாக தான் பை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் டவுன். டிசிஎம் ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கான்பஸ் 159 2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 4 ஏப்ரல் 2025. செக்டர் வந்து சுகர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. யூனிஃபின்ஸ் கேபிட்டல் இந்தியா லிமிடெட் 595 ரூபா கான்பேஸ் 50 பைசா ஒரு பேருக்கான டிவிடெண்டாக தராங்க. இதான் இவங்க ஃபஸ்ட்டு டிவிடெண்டு. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கான டிவிடெண்டில் ரெக்கார்டு டேட் டேட் பார்த்தீங்கன்னா 4 ஏப்ரல் தான். செக்டர் வந்து என்பிஎஃப்சி. ஆசியானா ஹவுசிங் லிமிடெட் கான்பேஸ் 294 1 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% அதிகம். ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 11 ஏப்ரல். இதோட பேமெண்ட் வந்து 28 ஏப்ரலுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. எமி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் 2441 ரூபா கான்பேஸ் ஸ்பிட்டாக வச்சிருக்காங்க. 1:2ல் ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 5 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும், ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். இதை நான் எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா, புதுசாக பார்க்குறவங்க இதை நான் ஆசைப்பட்டு வாங்கிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான். ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல். செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்கல். டிவிடெண்ட், போனஸ், ஸ்பிட், ரைட் இஷ்யூ இப்படி எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். அப்கமிங் போர்டு மீட்டிங் கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காக தான் சொல்கிறாங்க. சில நேரம் மறக்கூட செய்யலாம். அது கம்பெனியோட ஃபைனான்ஷியலை பொறுத்து இருக்குது. மதிகவுன் டாக் ஸ்ட்ரீட் பில்டர்ஸ் லிமிடெட் 2643 ரூபா கான்பேஸ் 8 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் மட்டும்தான், ரிசல்ட் இல்லை. அதுமாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 23 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி 12 ரூபாயும் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. 1:2ல் ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதான் 5 மாற்றிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிவிடெண்டுக்கான கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. ஆனந்தரதி வெல்த் லிமிடெட் 1912 ரூபா கான்பேஸ் 10 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட், ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் என்பிஎஃப்சி ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. போன வருஷம் 7 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க, 9 ரூபாயும் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1:1ல் போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பிட்டு போனஸ்க்கு அப்புறம் ஒரு டிவிடெண்ட் வருதுன்னா பழைய டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் டிசிஎஸ் 3664 ரூபா கான்பேஸ் 10 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட், ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து சாஃப்ட்வேர் போன வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க ஜனவரியில். அதுமாதிரி ஸ்பெஷல் டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ரூபாங்கிறது ரெகுலராக கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் தான் டிசிஎஸ். எல்என்டி டெக்னாலஜிஸ் லிமிடெட் சர்வீசஸ் லிமிடெட் கான்பேஸ் 4500 24 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட், ரிசல்ட்டு. செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனில் பார்த்தீங்கன்னா 33 ரூபாயும், ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் 33 ரூபாயும், அதுக்கப்புறம் 17 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிடெண்டு. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. டாபர் இந்தியா லிமிடெட் 506 ரூபா கான்பேஸ் 7 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட், ரிசல்ட்டு. செக்டர் பர்சனல் கேர் 2.75 பைசா டிவிடெண்டாக கொடுப்பாங்க. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க இந்த கம்பெனி. இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 682 ரூபா கான்பேஸ் 20 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட், ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து அலுமினியம். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக்கு, அது எனக்கு வந்து முக்கியமான ஸ்டாக்கு. என்னோடய யூடியூப் ஹிஸ்ட்ரியிலே இந்த ஸ்டாக் ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு. சவுத் இந்தியன் பேங்க் 23 ரூபா கான்பேஸ். இவங்களுக்கு ஒன்றும் பெரிய நியூஸ்லாம் இல்லை. இவங்களுக்கு சின்ன நியூஸ் வந்தாலும் அது பெரிய நியூஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 53 கோடியே 42 லட்சத்துக்கான ஒரு டிமாண்ட் ஆர்டராக கொடுத்துருக்காங்க. கொடுத்தது வேறு யாரும் இல்லை, டெபுட்டி கமிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் திருச்சூர்லேருந்து, இந்த கேரளா திருச்சூர்லேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டிஸ்அலவன்ஸ் ஆஃப் கிளைம் மேட் இன் ஐடிஆர் ஃபார் த ஃபைனான்ஷியல் இயர் 1920 ஐடி ஃபைல் பண்ணியிருந்தா வந்து நிறைய இது கிளைம் பண்ணியிருக்காங்க. அதை டிஸ்அலவன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 53 கோடியே 42 லட்சம் பேப்பர்ஸ்னு சொல்லி டிமாண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழக்கம் போல தான் கம்பெனி வந்து கோர்ட்டுக்கு போய் எப்படியா சவாதாடி திரும்ப வாங்கிடுவாங்க. இருந்தாலும் இந்த கம்பெனியில் ஒரு சின்ன நியூஸாக இருந்தாலும் இது ஒரு பெரிய நியூஸாக இருக்கும். ஏன்னா நான் 1 மாதம் 2 மாதம் சம்பாதிக்கிற யூடியூப்பில் சம்பாதிக்கிறதா இந்த ஒரு ஸ்டாக் வீடியோலாம் சம்பாதிச்சிருக்கேன் ஒரு காலத்தில் ரைட் இஷ்யூ வரும்போது. ஸோ அதனால் என்னோடய ஃபேவரட் ஸ்டாக்கு சவுத் இந்தியன் பேங்க் வந்தாலே நான் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கல, யூடியூப்பில் இந்த பேங்கை வச்சு சம்பாதிச்சிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச ஸ்டாக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கான்பேஸ் 2344. இவங்க வந்து இந்தியாவில், அதாவது இஸ் ஆன் ட்ராக் டு எஸ்டாப்ளிஷ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிலிகான் கார்பனைடு செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இன் ஒடிசாவில். இந்தியாவோட சிலிகான் கார்பைடு செமிகண்டக்டர் வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கு வந்து 618 கோடி என்னமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் 1 ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் டு கமென்ஸ் பை டிசம்பர் 2025. இந்த வருஷத்தோட கடைசியில் அதோட ப்ரொடக்ஷனும் உருவாயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. செமிகண்டக்டர் ரொம்ப ஹைலி டிமாண்ட் உள்ள ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டு. ஸோ அதாவது இந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அசோக் லைலாண்ட் லிமிடெட் 204 ரூபா கேன் பேஸ், இவங்களுக்கு 700 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸு, அதை நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 157, 9 கோடியே 94 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் லிமிடெட் 472 ரூபா கரண்ட் பேஸ், 499 கோடியே 68 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வெஸ்டர்ன் ரயில்வே, நார்த் சென்ட்ரல் ரயில்வே, மொத்தத்தில் ரயில்வே கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்ஸ் ஆர்டருக்கான ஆர்டர். இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களோட இன்னொரு ஜாயிண்ட் வெஞ்சரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சரியாக மென்ஷன் பண்ணல. என்பிசிசி இந்தியா லிமிடெட் 81 ரூபா கரண்ட் பேஸ், 82 கோடியே 8 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது லோக்பால் ஆஃப் இந்தியா. பிடிசி இண்டஸ்ட்ரி லிமிடெட் கரண்ட் பேஸ் 14,945, இவங்களுக்கு ஒரு மேஜர் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டில் சொல்ல கொடுத்தது சஃப்ரான் ஏர்க்ராஃப்ட் இன்ஜின்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை கொடுத்துருக்காங்க. பட் ஆர்டர் எவ்வளோங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. கேசிஇ எனர்ஜி அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் 162 ரூபா கரண்ட் பேஸ், 13 கோடியே 4 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் பிரசாரன் நிகம் லிமிடெட். இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் 156 ரூபா கரண்ட் பேஸ், 610 கோடியே 88 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். இது ஒரு மொத்த மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 872 கோடி. பட் இந்த கம்பெனி வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இர்கானோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70%. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 618 கோடி என்னமோ வருது. ஸோ 610 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு இர்கானுக்கு. கேபி கிரீன் எனர்ஜி லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் லிமிடெட் 376, 756 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நிறைய கிளைண்ட்டோட ஆர்டர், மொத்த ஆர்டரோட மதிப்பு 756 கோடி. அட்ராய்ட் இன்ஃபோடெக் லிமிடெட் கரண்ட் பேஸ் 11, 2 கோடியே 40 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது போஷனாட் குரூப் ஏபி, இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். பவர் மேக் ப்ராஜெக்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் 2718, 425 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மிர்ஜாப்பூர் தெர்மல் எனர்ஜி ப்ரைவேட் லிமிடெட், யூபிஎஸ் சேர்ந்த கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி. இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம், ஆர்டர் கொடுத்ததில் வருத்தம் இல்லை. இந்த கொடுத்த ஆர்டரை 2 நாள் முன்னாடி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஸ்டாக் நல்லா அப்பில் போயிருக்கு. நான் 2 நாள் மட்டும் தான் ஸ்டாக்கை விற்றுட்டு வந்தேன் ஒரு பண தேவைக்காக. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்பில் போயிருக்கு. ஸோ 2 நாள் முன்னாடி இந்த ஆர்டர் வந்துருந்துச்சுன்னா எனக்கு ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். ஸோ வாயில் வடை போச்சு வரைக்கும் போயிட்டு. ஸோ இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 972 கோடியே 13 லட்சம் கொடுத்தது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ நல்ல ஒரு கம்பெனி தான். பட் என்னோட பண தேவைக்காக நான் விற்க வேண்டிய சூழ்நிலை அப்படிச்சு, அதனால் விற்றுட்டேன். விற்றதுக்கப்புறம் 2 நாளில் திரும்ப ஸ்டாக் வந்து இன்றைக்கி வரையும் நல்லா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் நம்மளோட பண தேவைகள் நம்மளோட பொருளாதாரம் தான் நம்மளை வந்து தவறான முடிவெடுக்க பெரும்பாலும் தூண்டிடும். ஸோ அதனால் பண தேவை இல்லாதவங்க தான் மார்க்கெட்டில் பெரும்பாலும் சம்பாதிக்க முடியும். இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பணத்தை எடுக்காமல் இருக்கணும். நம்ம அவசரப்பட்ட ஒரு ஸ்டாக்கை விற்றோம்னா இப்படி தான் மேலே போவோம். அது நீங்கள் விற்றாலும் சரி, நான் விற்றாலும் சரி, நம்ம விற்கிற ஸ்டாக்கு மேலே போயே ஆகும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 301 ரூபா, 1385 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது இந்த யாருங்கிறத தெளிவாக சொல்லலை. ஸோ நிறைய கலைஞர் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 1385 கோடி கிடச்சிருக்கு. ஸோ வெறும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஆர்டர் மட்டும் கிடைக்கல, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ்க்கும் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் 216 ரூபா கரண்ட் பேஸ், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11,800 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சத்தீஸ்கர் ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி லிமிடெட். ஸோ இது நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான். பட் இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு இது ஒரு சாதாரண ஆர்டர். ஸோ இன்றைக்கி இந்த காணொலி இவ்வளோ தான். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. இருந்தால் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.